ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட் சீரீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம காட்ஸ் வேர்டோட 2 அழகான கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைனா 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட் நம்ம பார்ப்போம். நிறைய இருக்குது, பட் மெயினாக சாம்ஸ் 119லேருந்து ஒரு 2 அழகான ஆண்டவருடைய வார்த்தையின் மகிமை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் வேர்ஸ் நம்பர் 82ல், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வேர்ஸ் எழுதுனது கிங் டேவிட். ஸோ அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட எப்போ பேசுவீங்கப்பா, நீங்கள் எனக்கு என்ன சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து என் கண்கள் எல்லாம் பூத்து போகுது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, இந்த வேர்ஸில் இந்த சாப்டரில் இருக்கிற கீழே இருக்கிற வேர்ஸஸ்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா, அவர் ஒரு வேதனையான சூழ்நிலையை தாண்டி போகிறாரு. அந்த சிச்சுவேஷனில் டேவிட் இப்படி சொல்கிறாரு, எப்பொழுது என்ன தேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி. Today I see so many people, they are opening up their hearts to their fellow human beings. Friends கிட்ட, உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட உங்கள் மனசை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. that is only a temporary comfort உங்களுக்கு. பட் உங்களுடைய ஆத்மாவில் பலன் வரணும், ஆத்மாவில் ஒரு தேறுதல் ஆறுதல் வேணும் அப்படின்னா that is only from the word of God. ஸோ அது எப்போ நடக்கும், அந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, when you spend quiet time, quality time in God's presence, ஆண்டவர் உங்களை தேற்றுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ஸோ காட்ஸ் வேர்ட் இஸ் அ கம்ஃபர்ட் நம்ம இங்கே பார்க்குறோம். ரொம்ப அழகாக நம்ம இன்னொரு வசனத்தில் பார்க்குறோம். 105ல், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ காட்ஸ் வேர்ட் இஸ் அ லைட் அண்ட் இட் இஸ் அ டைரக்ஷன் ஃபார் யுவர் லைஃப். நமக்கு போகிற பாதை தெரியாமல் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும்னு பல நேரங்களில் கன்ஃபியூஸ்டனாக இருக்குமா. என்ன கோர்ஸ் படிக்கணும், எங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணணும், வேறு வேலை போகணுமா, என்ன பிஸ்னஸ் பண்ணணும், எவ்வளோ கன்ஃபியூஷன். இந்த இதுக்கெல்லாம் ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா காட்ஸ் வேர்ட் ஒன்லி கேன் கைட் யூ. நீங்கள் உடனே கேட்கலாம், அது எப்படி நடக்கும், காட் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது மூலமாக காட் நம்மக்கிட்ட பர்சனலாக நம்மளை கைட் பண்ணுற விஷயங்களெல்லாம் பேசுகிறது நம்ம கேட்க முடியாது. நம்ம அவரோட குவாய்ட்டான டைம், குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த டைரக்ஷன் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ என்னோட லைஃப்லையும் இதே போல் நம்ம கரியரில் அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு ஒரு கேள்விக்குறியோட ஒரு ஆங்ஷியஸாக நான் இருந்த ஒரு சுச்சுவேஷனில், நான் என்னோடய குவாய்ட் டைமில் ஆண்டவரிடத்தில் என் இருதயத்தை சொல்லும் பொழுது ஐ ஹர்ட் த வாய்ஸ் ஆஃப் காட். என்கிட்ட ஏஸ்பா பேசின வசனத்தை நான் உங்களை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நான் அப்படி ஜோம் பண்ணிவிட்டு பைபிள் படிக்கிறப்போ எனக்கு எஸ்பா என் கூட பேசின விஷயம் இட் இஸ் இன் மேத்யூ. ஸோ நம்ம மத்தேயுவில் பார்க்குறோம். இது மத்தேயு 2nd சாப்டரில். அது அன்றைக்கி நைட் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் பைபிள் திறக்கிறப்போ கண்ணீரோடு தான் நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட எஸ்பா பேசினது இந்த 9th verse பாருங்களேன். இது இந்த மேத்யூ 2nd சாப்டரில் இது எது பற்றி வரும் அப்படின்னா, ஏசப்பா மாட்டுத்தழுவத்தில் பிறந்திருக்கிறாங்க. அவர்களை கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் தொழுது கொள்றதுக்கு ஏரோதராஜாவோட அரண்மனைக்கு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்கல்ல, ஏசப்பா அவங்க பார்க்க முடியாது. அதனால அவங்க திரும்பி அந்த இடத்துல என்ன செய்வதுன்னு தெரியாமல் நிற்பாங்க. இப்போ எப்படி நம்ம இயேசுவை பார்க்கறது, அவர்கிட்ட நம்ம எப்படி நம்மளுடைய பரிசுகளை கொடுத்து அவரை வணங்குறது, அவங்க குழம்பி போன ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவங்களை எப்படி நடத்தினாங்க. 9th verse பார்க்குறோம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஸோ இந்த வேர்ஸ் மூலமாக தான் என் கூட காட் பேசினாங்க. இதே போல் நீயும் வழி தெரியாமல் நிற்கிறியா, அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை நடத்தினது போல் நான் உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு. உண்மையாகவே இந்த 10th verse படிக்கும் போதில் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த வேர்ஸ் படிக்கும் போது என் இருதயத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கான டைரக்ஷன் ஏசப்பாட்டு இருக்குது, என்னை காட் சீக்கிரமாக என்னை வழிநடத்தி என்னை கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2 விஷயம், காட்ஸ் வேர்ட் இஸ் யோர் கம்ஃபர்ட் அண்ட் தென் காட்ஸ் வேர்ட் இஸ் யோர் டைரக்ஷன் அண்ட் யோர் லைட். இது 2மே நீங்கள் எப்போ ருசிக்க முடியும்னா when you spend quiet time in the Lord's presence. ஸோ அந்த blessing கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஸோ உங்கள் டெஸ்டிமோனிஸையும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், God bless you.